ஹலோ, வெல்கம் டு டே 3. இன்றைக்கி வந்து சண்டே. என்னால் இன்றைக்கும் சுத்தம் மூஞ்சியே திறக்க முடியல என்னால். இன்னும் நான் இந்த 5 AM வேக்கப்புக்கு இன்னும் நான் பழகலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைஸ், இன்றைக்கி நான் தான் ஜிம்மில் ஃபஸ்ட்டு. லெட்ஸ் கோ. யாருமே வரல இன்றைக்கி, சண்டேனால யாரும் வரல போல. ஸோ ஃபுல் ஜிம்மும் நம்மளுக்கு தான். ஸோ இன்றைக்கி எல்லா ஒர்க் அவுட்டுமே வீடியோ எடுக்கலாம். ஓகே, எனக்கு நான் ரெடி ஆகிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ இதே ஸ்பெக்ட்டு திருப்பி இன்னொரு 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட்டு. நம்ம ரெஸ்ட்டே கூட ஜிம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் 30 days கண்டினியூஸாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இப்போ நான் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஃபார்ம்லாம் கரெக்டாக பண்ணுறனால தெரில. ஒருத்தங்க ஒரு ஃபார்ம் சொல்லி தராங்க எனக்கு ஒரு வாட்டியும். ஸோ இப்போதைக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். லாஸ்ட்டாக என்ன சொல்லி கொடுத்தாங்களோ. அப்புறம் லேட்டர் ரைசஸ். ஸோ ஷோல்டருக்கு 3 எக்ஸசைஸ், அதான் 3 வேரியேஷன். அப்புறம் லெக்குக்கு 3 வேரியேஷன் போட்டேன். இப்போ வந்து என் மூஞ்செல்லாம் இதில் பார்க்க முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது. லாஸ்ட்டு முடிக்கும் போது செட்டை இருந்தாலும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக நான் டெய்லி வந்து டே இன் லைஃப் எடுக்கணும்னு இல்லை. என்னோடய நான் நெகோஷியபிள்ஸ் வந்து 5 AM எழுந்திருக்கணும், ஜிம்முக்கு போயிருக்கணும், 30 minutes ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. இது 3 வீடியோவில் இருந்தால் போதும். அது வந்து டே இன் லைஃபாக இருக்கணுன்ற இது கிடையாதுல்ல. ஸோ அதனால் நான் என் கண்டென்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் இந்த 30 daysல. ஏன்னா டே இன் லைஃப் வந்து ரொம்ப ஒரே விஷயத்தை திருப்பி போடுற மாதிரி இருக்காது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் சம்திங் இந்த அப்கமிங் டேஸ். ஏன்னா 30 daysக்கு இது வச்சு ஓட்ட முடியாது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. ஆல்ரெடி வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஸோ கொஞ்சமாவது ட்ரை பண்ணணும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதுதான் பண்ணலான் இருக்கேன் நான். ஸோ அதான் இப்போ வந்து லெக் போடுறோம். லெக்கில் வந்து ஒரு 3 வேரியேஷன் போட்டு, ஆனால் 2 தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு வர ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக சண்டே. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஜிம் செஷன் முடிச்சுட்டு பாஸ்ட் ராகுல் வந்து பேச ஆரம்பிச்சிருவான். இப்போது டே 3 ஆல்ரெடி 2 நான் நெகோஷியபிள்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இது வந்து நான் வெளில தான் வாங்கிட்டு வந்தேன், பிரெட் ஆம்லேட். ஆனால் மயோனைஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஸ்டில் ஹெல்த்தி தான். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளில கிளம்புறேன். இப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் பார்ப்போம். பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் என்னெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஏன்னா 3 பீரோல் கிளிப் தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணல. வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். ஏன்னா செம தூக்கமாக இருந்துச்சு 5 o'clock எழுந்துக்கிறனால. அப்புறம் திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். என் ஃபோனை பார்த்தாலே எனக்கு காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. காலேஜ் இப்போ தான் முடிஞ்சு, ஆனால் ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இப்போ கூட நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் நான். ஏன் போஸ்ட் பண்ணலன்னு தெரியல. இப்போ ஒரு வீடியோ கண்டுபிடிச்சேன் நான். பிரியாணி சாப்பிட்றதுக்காக 80 kilometers தாண்டி போயிருக்கேன் நான். அது ஒரு வீடியோவாக பண்ணலான்னு இருந்தேன். அது ஏன் பண்ணலன்னு எனக்கு புரியும் தெரியல. எடிட்டிங் பண்ணாமல் வச்சிருக்கேனா இல்லை என்னன்ட்டு. அதில் வந்து செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்திருக்கிறது. அப்போது இன்டர்ஸ்டெல்லர் படம் வேறு அப்போ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்க்கறதுக்காக போயிருக்கேன் நான். ஸோ இந்த கிளிப்பிங்ஸும் இப்போ நான் இதில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இது திருப்பி நான் எப்போ எடிட் பண்ணி போடுவேன்னு தெரில. ஸோ இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்டும் இல்லை என்கிட்ட. ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்துட்டு முடித்தோடனே நம்ம ஈவினிங் ஆக்டிவிட்டி பண்ண போவோம். நல்லா இருக்கு ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பிரியாணி சாப்பிட போகிறோம். எவ்வளோனா 80 kilometers தள்ளி போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கேன் நான். உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு லூஸு பையன் வந்து ஒரு கடையை ஓவராக ஹைப் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ டே இன் அ vlog. ஓகேவா? சாரி, டே இன் அ லைஃப் vlog. என்ன ப்ரோ 65ஆ? உன் பேர் ரோஹித் தானே ப்ரோ? உன் பேர்? நான் தண்ணி கேன் போடுறேன். யூடியூபர் ப்ரோ. ஆக்சுவலாக செம்ம ஒர்த்து ப்ரோ. ஆனால் வரலாம் ப்ரோ. ஆனால் எவ்வளோ ஐப் ஏற்றின ப்ரோ நீ? அதை இன்ஸ்டா இதெல்லாம் நான் சைடில் போட்டு விட்றேன். நீ ரீல்லாம் சுட்டி அதெல்லாம். நான் வந்து இவனை வந்து ஒரு 2 மாசமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பையன் வரவே இல்லை.
ஒரு பைட் எடுக்கிறோம். எடு பையன் பார்க்கதான் மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவானா, அவன் பில்ட்டா இருக்கும். மச்சான் எல்லாரும் கூப்பிட்டு போறேன்னு கூட்டின்னு வந்தாங்க. அவன் மட்டும் பார்த்துட்டான் ஐமேக்ஸில் போயிட்டு. எனக்கு நார்மல் தேட்டரில் கூட்டின்னு போறான். போடாடே உன்னை நம்பி இது ஒரு சீன் வர ஓட்டுறான். இவனை நம்பி தாங்க வந்தார். அது எவ்வளோ கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வந்தா ஐமேக்ஸில் இல்லைன்ட்டாங்க. சரி இருங்க 12:45 வரையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். எங்க ப்ரோ, எங்க நம்ம ஆளுங்க? நீயும் எங்கடா? ஹாய் ஹாய். கையை ஏன்டா நடக்கிற? கையில் என்னடா இருக்கு? கையை ஏன்டா இருக்கு? ஸ்நாக்ஸ் வேணுமா? தேங்க்யூ. நான் அவள் தானா ப்ரோ? ஒழுங்கா டிக்கெட் புக் பண்ணி கொடு ப்ரோ. நீ வரேன் இப்போ ஐமேக்ஸில் வரலான்னு நீ செத்த. நீ எவ்வளோ தூரம் வந்திருக்க நான் ஒரு டிக்கெட்டுக்காக? இப்போ 12:45 இங்கே வந்து இருக்கு, இங்கே 12:25 இருக்கு, மணி 12:35. இதெல்லாம் பிளாக் பண்ணி என்னடா பண்ணுறான் அவன்? யாருக்குடா? இப்போனா அங்கேயே போக முடியும், விளையாட போக முடியும், நம்மளால போகவே முடியாது. எனக்கு தெரியாது ப்ரோ, டிக்கெட் வரலன்னா நீ அவ்வளோதான். ப்ரைமில் இருக்குது, சரி இப்போ பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி நம்ம தான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. ப்ரோ பாய் பாய். இது பாருங்க பைசப் காமிச்சு சீன் ஓட்டுறோம். இருங்க அம்மாகிட்ட சொல்கிறேன். சரிடா பாய். ஏய் ஆனால் உன் வீடு செம்ம அஸ்தட்டிக்காக இருக்குடா. ஆக்சுவலாக பயங்கரமாக வச்சுருக்காங்க வீடு. ஐயோ ஆமாண்டா, அடி பயங்கரமாக இருக்குடா சீனு. பாய் ப்ரோ. பாய். There is a moment. It is not. தட்ஸ் டே 3. அவ்வளோதான். இன்றைக்கி கார்டியோவும் முடிஞ்சு, அவுட்டோர் ஆக்டிவிட்டியும் முடிஞ்சு, 3 நான் நெகோஷியபிள்ஸும் பண்ணிட்டேன். இதுதான் என் ப்ரூஃப். நான் இனிமேல் ப்ரூஃப் காட்ட போகிறேன். ஐ ஹேவ் ப்ரூஃப். 28 minutes 56 இருக்கு. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 30 minutes மேலேயே நடந்திருப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. see you guys on day 4. பாய் பாய்.